வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இந்த கெஸ்ட்டை வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடியோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால, அவர் ஸ்டூடியோவிலே அப்படியே அவருக்கு இன்டர்வியூ எடுக்கிற மாரி நடிச்சு, எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு சம்பவம். இது ஒரு சம்பவம் அப்படின்னா கூட, இது வாஸ்ட்டா நெறைய வந்து டிஸ்கஸ் பண்ணப்படாத ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். அத அவர்கிட்ட கேட்டு, ஒண்ணு லா என்ன சொல்லுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அவரோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நிஜமாவே இன்னும் டாபிக் என்னன்னே சொல்லல. தெரியாது. நார்மலாவே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நம்ம 2 பேரும் இடமலம்ல பண்றோம்ல, அது ஸ்கிரிப்டடா அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல போய் உட்காந்து அப்படியே பேசுறதுதான். யூ ஹேவ் அன் ஒப்பீனியன் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ்ன்ற தான். சமீபத்தில் ஒரு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. விசிகவினர் வந்து தெருவில் அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மறியல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வரக்கூடிய ஒரு இளைஞர் அவருக்கு எங்கேயோ போகணும் அப்படின்றது நம்மளுக்கு ஏதோ டென்ஷனாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா சிஎம் போகிறாரு நிப்பாட்டுறதுனால எரிச்சலாக வராங்க எல்லாருமே. அங்கே மாற்றி மாற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்புறாங்க. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் உங்கள் சேனல் வழியாக சொல்கிறேன் நான். இந்த அலப்பறை திரும்பி ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனைன்னா, இப்போ முன்னாடிலாம் வந்து வேளச்சேரியிலேருந்து ஸ்டாலின் போவார். சாரி, இங்கே சித்தரஞ்சன் அங்கே இருந்து போவார். அதுக்கே இவங்க பண்ணுற இது தாங்க முடியாது. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, அந்த ஈஸியாரா அவருடைய அங்கேருந்து இங்கே இந்த வர டிஸ்டன்ஸ் முழுக்க இவங்க பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை பிளாக் பண்ணி அவங்களுடைய தொண்டர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் சிஎம் உடைய கான்வாய் போகுது, இன்னொரு பக்கம் வந்து டிராஃபிக் போகுதுன்னு கிடையாது அப்படின்றது உண்மை. இரிட்டேஷன் ஏற்படுத்துது. இது அட்லீஸ்ட் உங்கள் சேனல் வழியிலாக போக வேண்டியவங்களுக்கு போய் சேரும்னு நம்புகிறேன் நான். ஒரு நாள்னாச்சு சரி அவர் போகிற ரூட்லேருந்து தப்பிச்சு நம்ம வேற ஒரு ரூட்டில் போகலான்னு பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து கிண்டியில் அவர் வேற ஒரு ஃபங்க்ஷன் போகிறாரு, நான் போன ரூட்டில் அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது சரி, யூ ஆர் கிவிங் இன்கன்வீனியன்ஸ். சரி, அவருக்கு வேணால் ஒரு விருப்பம் இருக்கலாம். எனக்கு வந்து 10 கார் என் முன்னாடி போகணும், 10 கார் என் பின்னாடி போகணும், நான் கெத்தாக போகணுன்ட்டு இருக்கலாம். தப்பு கிடையாது. பிகாஸ் அவர் மாநிலத்தின் முதலமைச்சர் இல்லையா? அதனால் அது அவருடைய எண்ண ஓட்டமாக இருக்கலாம். சிஎம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கூட இந்த ஒரு காரணத்துக்காகவாவது நான் சிஎம் ஆகணும் கூட அவர் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் வேற விஷயம். பட் யூ கான்ட் புட் பீப்புள் டு இன்கன்வீனியன்ஸ். ஸோ இதை சம்மந்தப்படுற மாதிரி ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மறியல் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு பையன் வராரு, எங்கேயும் அர்ஜென்ட்டாக போன போல இருக்கு. அவருக்கு ரொம்ப கோவம். அங்கே மறியலில் ஈடுபட்டு இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் விலகி போங்க அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் உதயநிதி அவர்களை கைது செஞ்சப்போ கூட நார்த் சென்னையில் இதே மாதிரி விஷயம் நடந்துச்சு. திமுக போராட்டம் இருக்கும்போது ஒரு பொதுமக்கள் ஒரு நபர் வந்து போனார், அவர் கூட கிளாஷ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு நிகழ்வு இங்கே ஆகிறப்போ போலீஸார் போயிட்டு அவரை சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவருக்குள்ள வாக்குவாதம் ஆகுது. இப்போ போலீஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரைஞ்சிடுறாரு. திருப்பியும் அந்த இளைஞரும் போலீஸ் அரைஞ்சிடுறாரு. அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னா, போலீஸ் பப்ளிக்கை அடிக்கலாமா? இந்த சம்பவத்துல இருந்தும் நீங்க சொல்லுங்க. பொதுவாகவே லா என்ன சொல்லுது, நடப்பு அப்படிங்கிறது ப்ராக்டிகாலிட்டி பற்றியும். போலீஸ்க்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விவிஐபிஸ் வரும்பொழுது டிராஃபிக்குள்ளேருந்து அவங்களோட எரிச்சலையும் போலீஸ் தான் தாங்கி ஆகணும். அந்த வெயிலில் அவங்களாம் நிற்கணும், அந்த விவிஐபி வந்து போகிற வரைக்கும். இல்லை இந்த மாதிரி மறியல் இல்லை மாநாடு, இப்போ விசிகா மாநாட்டில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா யாரையாவது? விசிகான்ல பல அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனை இருக்குது. உதாரணத்திற்கு ஏன் தாவேக்காவுடைய கூட்டம் கரூரில் என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டு தி எக்ஸ்டெண்ட் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்து காவல்துறையாக சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆளையும் கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துப்பாங்க, காவல்துறையை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்களா? காவல்துறைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் உங்களுடைய கட்சி கூட்டம் அது. இப்போ உங்கள் தொண்டர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. பேரிகேட்லேருந்து எல்லாத்தையும் உடைப்பீங்க. அன்றைக்கி பாருங்கள், இந்த உதவாநிதியோடைய அந்த அரெஸ்டும் பொழுது அப்படியே இந்த பேரிகேட் மேலே ஏற்றி ஜம்ப் பண்ணி போகிறான். ஜம்பா பண்ணுறேன் ரெட்டை கையிலே பட்டுன்னு அப்படியே அப்படி இன்னும் ஒரு ரேகை வந்து முதுகில் இருக்கான், உடன்பிறப்போட முதுகில். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு மக்கள் கூட்டம் இல்லை, அதில் கண்ட்ரோல்லாம் இருக்கவங்களும் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சியோட மாநாட்டில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். அதோட ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு மாநாடுனா திமுகவோட நாம் தமிழர் மாநாட்டில் டிசிப்ளின் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாநாடுகள் என்ன நடக்கும்னா, பொதுமக்களை வந்து காவல்துறையினருக்கு எதிராக தூண்டி விடுவது, பொதுமக்களை அரசாங்கத்திற்கு எதிராக தூண்டி விடுவது, வன்முறைக்கு தூண்டுவது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து அதிகமாக. திமுக மாநாடு நான் ஏன் வந்து ஒரு டிசிப்ளினான மாநாடு எந்த பிரச்சனை நடக்காதுன்னு சொன்னா, அது காலிச்சார்களின் மாநாடு, யாரும் வரவே மாட்டாங்க. அது யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் வந்து அவங்க இடுப்பு கிளிடுவான். என்ன ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்,
இல்லை எதுவும் பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னா சேர்லேயே ஒரு கவர் வச்சுருவாங்க. உற்சாகமான பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும், மிக்சர் இருக்கும், இதெல்லாம் வச்சுருவாங்க. கொஞ்சம் காசும் வச்சுருவாங்க. நீ அங்கேயே உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நடக்கும். சரியா? பட் ஈவன் அதிமுக மாநாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம், பிரச்சனை நடந்து. இன்ஃபேக்ட் அந்த சாப்பாடுலாம் வீணாக கொட்டிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் சிவிக் சென்ஸ் அப்படின்றது மக்களாகிய நம்மிடம் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிவிக் சென்ஸ்ன்றது நம்மகிட்ட இல்லை, சுத்தமாக கிடையாது. எந்த குப்பையை எங்கே வேணாலும் போட்டு போகலாம், இல்லை எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய இன்கிரைண்டாக இருக்குது, நம்மளோட ட்ரீட்டாக அது இருக்குது. சரியா? அது நான் யாரோ ஒரு நண்பர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். இந்த கன்னியாகுமரியில் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளியா, 60-70 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா இலங்கை, ஸ்ரீலங்கா. நீங்கள் நான் விசிட்டர் ஸ்ரீலங்கா, அவ்வளோ மச் பெட்டர் தென் இங்கே இந்தியாவோட அவ்வளோ பெட்டராக இருக்குது. ரோட்ஸ் ஆர் க்ளீன். பெங்களூரும் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். பெங்களூரில் கூட உங்களுக்கு சொல்லலாங்க, உங்களுக்கு வந்து குப்பையான இடங்கள்லாம் இருக்குது, சாக்கடைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் ஓரளவுக்கு சிவிக் சென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட அதிகமாக ஐ ஃபைண்ட் இட் இஸ் தேர் இன் ஸ்ரீலங்கா. எப்படி அது வந்தது? இங்கே 60 கிலோமீட்டர் தொலைவு தானே, எப்படி வருது அது? அப்போது இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் இல்லாத ஒரு கும்பல் இதை கட்டி மேய்க்கிறதுக்கு போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? 8 கோடி மக்களுக்கு 1 லட்சம் போலீஸ். ஸோ போலீஸோடைய அந்த அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதாவது அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களோட சகிப்புத்தன்மை இருக்கும் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெச்டு. ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா வேறு டிஸ்ட்ரிக்டில், ஏன்னா இந்த மாதிரி மாநாடுகள் நடக்குதுன்னா பக்கத்தில் இருக்க 3-4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போலீஸ்லாம் கூட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கூட்டு வரும்பொழுது நீங்கள் பெண்களை வந்து மகளிர் போலீஸை வந்து நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு கூட அது ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகி அவங்க ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி இருக்கக்கூடியவன் அவனே வந்து டென்ஷனில் இருப்பான். அவன் என்ன தலையெழுத்தான்? திருமாவளவன் கூட்டம் நடத்தினா என்ன, அன்புமணி கூட்டம் நடத்தினா என்ன, இல்லை பேர் என்ன நம்ம மாணிக்கம் தாக்கூர் கூட்டம் நடத்தினா, எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்தினா, அவனுக்கு இது போலீஸ்க்கு என்ன? போலீஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏதாவது நடந்தால் அவங்க தலை விடணும். இப்போ பாருங்க, ஒரு அமைச்சர் சீஃப் மினிஸ்டர் போலீஸ் ஃபோர்ஸோடைய டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்காரு. ஒரு அமைச்சர் போலீஸ் சதி செய்தது, கொலை செய்து விட்டது, சதி செய்தது கூட இல்லை, கொலை செய்து விட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை இந்த கேஸில் அந்த பையன் போகிறப்போ அவருக்கு ஒரு விரக்தி, என்னடா அது தாண்டி போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தி, அந்த பையனுடைய கோபம், ஆத்திரம், அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. சரியா? இவங்க இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, என்ன மறியல் பண்ணுறேன்னு உட்காந்துருக்காங்க. இவங்க அந்த பையன்கிட்ட முதல்ல ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. யார்? விசிகேக்காரங்க ஆரம்பிக்கிறாங்க, ஹார்ன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீ சும்மா இருன்றாங்க. நான் ஏன் சும்மா இருக்கேன்னா எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும்னு அந்த பையன் சொல்கிறாப்புல, விச் இஸ் 100% ஜஸ்டிஃபைட் அது சொல்கிறதுக்கு. இப்போ அந்த வாக்குவாதம் தடித்து கொண்டே போகுது. தடித்து கொண்டே போனால் இந்த பிரச்சனை பெருசாக வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது வந்து மற்ற மாநாடுகளுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்களா எனக்கு தெரியல, செய்கிறாங்களா இருக்கலாம். விடுமுறை விட்டுருக்கு, விடுமுறை விட்டுது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதுக்கெல்லாம் விடுமுறை விட்டுற அளவுக்கு அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது பதட்டம் இருக்கலாம் அப்படின்னு ப்ரிகாஷனரி மெஷர் அனுமானிக்கப்படுகிறது. அப்படின்ற ஒரு சூழலில் இது ஏதாவது அடுத்த பிரச்சனையாக ஆகிட போகுது. இது அடுத்த சாதி பிரச்சனையாக உருமாறிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போலீஸ் வந்து அவங்களுடைய ஆதங்கம் நமக்கு புரியுது. அப்போ அவங்க வராங்க, அவங்க மத்தியஸ்தம் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பையனும் தடித்த வார்த்தைகளை பேசுகிறாப்புல, அவங்கள்ட்ட அந்த விசிகேக்காரங்கள்ட்ட பேசினா மாதிரியே போலீஸையும் பார்த்து வாடா போடான்னு பேசுகிறாப்புல. இந்த வார்த்தை பிரயோகம் அதிகமாகுது. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, அவர் ஒரு அறை விட்டாருன்னு நினைக்கிறேன் போலீஸ். ஆமாம், இல்லை ஃபர்ஸ்டே அவர் அரைவான்னு சொல்கிறாரு, முடிஞ்சால் அடி பார்க்கலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு போய்ட்டு அவர் அவனே அரைஞ்சிட்டார். அரைஞ்ச உடனே இவனும் திரும்பி அடிச்சிடறான். இப்போ இங்கே தான் திசை திரும்புது ஹோல் ப்ராப்ளமே. ஏன்னா நீங்கள் காவல்துறை அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமாம், சரியா? அடுத்து அப்படியே அடிச்சிட்டாங்கன்னு வச்சாலும் கூட காவல்துறை ஒரு அத்துமீறி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் பொதுவில் ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட ஒரு அதிகாரியை இப்போ அரைஞ்சேன்னா பதிலுக்கு பண்ணுறேன்னே வச்சுப்போம், நீ அரையிற அப்படின்னா அது அந்த அதிகாரியை நோக்கி மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த காவல்துறையை சிறுமைப்படுத்துவது போல். எல்லாம் ஒத்துக்கிறேங்க, அதுக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் அந்த பையனை நீங்கள் வந்து பிடிச்சி வண்டியோட சாவி எடுத்து நகர்த்தி கொண்டு போய் விட்டுருக்கலாம்.
இல்லைங்க, நகர்த்தி கொண்டு போய் விட்டுருக்கலாம். ஏன் அறையிறாங்க? இப்போ என்ன கேட்குறாங்க பொதுமக்கள்னா, நீ கார்ல யாராவது ஒருத்தன் வரான், ஆளுங்கட்சியோட கொடி இருக்குல்ல, பணக்காரரா தெரியறானா, இதே ட்ரீட்மெண்ட் இருக்குமா? மிஞ்சி போனா நியாயமான கேள்வி. கத்துவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அது கரெக்டான கேள்வி தானே? இல்ல, இல்ல. அது அது நியாயமான கேள்விங்க. 100% நியாயமான கேள்வி, நியாயமான ஆதங்கம். இதெல்லாம் நான் தப்பே சொல்லல. சரியா? காவல்துறை செய்தது தவறு தான். பட் அந்த தவறுக்கான எதிர்வினையா இவர் போய் அடிக்கிறார் இல்லையா? ஒரு இளைஞன் இப்படி அடிச்சுட்டான்னு வைங்களேன், நாளைக்கு காவல்துறை எவன் மதிப்பான்? ம். அப்படி ஒரு ஆங்கிளும் இருக்கு இத பார்க்கறதுக்கு. அந்த ஆங்கிள் இஸ் மோர் அத அதிகமா பார்க்கணுன்றேன் நான். காவல்துறை அத்துமீறலுக்கு தப்பு தான். நீ சஸ்பெண்ட் கூட பண்ணிடலாம் இந்த ஆஃபீஸரை. இந்த மாதிரி நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் காவல்துறை இது செய்கிறது. சரியா? அதனால் இது ஒரு முன்னுதாரணமாக சஸ்பெண்ட் கூட பண்ணிடலாம். ஆனால் ஒரு அதிகாரியை திருப்பி அடிக்கலாம், காவல்துறை அதிகாரியை நீ அறையலாம், அடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு ராங் சிக்னலை ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் அனுப்புது. நாளைக்கு யார் கேட்டாலும் அடிப்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். போதை மருந்தை போட்டுவிட்டு அந்த பசங்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டு அந்த இது பண்ணுறானுங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க. இந்த மாதிரியான காணொலிகள்லாம் இதெல்லாம் ஏன் டிஸ்டர்பிங்காக பார்க்கப்படுதுன்னா, காவல்துறை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 8 கோடி மக்களுக்கு 1 லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது காவல்துறை மீது பயம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மரியாதை இருக்கு இல்லையா, அந்த மரியாதை குலைந்து போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னு வைங்களேன், சட்டம் ஒழுங்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் 2 சைடுமே இந்த பர்டிகுலர் கேஸில் தப்பு இருந்துச்சு. தப்பு இருக்குது, 2 பக்கமுமே தப்பு இருக்குது. தப்பு முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா காவல்துறை அதிகாரியிடமிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனால் காவல்துறை அதிகாரியோட தவறு என்பது அத்துமீறல், அதோட அது முடிஞ்சிடுது. வேற இந்த பையன் பண்ணது ஒரு காவல் யூனிஃபார்ம் போட்ட அதிகாரி நீ அடிக்கிற அப்படின்னா அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அடிக்கிற மாதிரி. கரெக்ட். அது அது வந்து ஒரு பெரிய ஆர்கானிசமோட ஒரு ஸ்டெல் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா அது ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே கிஷோர். அது அவர் பண்ணதுக்கு திருப்பி தான் பண்ணாரு. டைரக்டா போய் அடிக்கலையே அவரு. ஐ அக்ரி வித் யூ 100% நான் அதை ஒத்துக்கிறேன். சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன் காவல்துறை அதிகாரி செஞ்சது அத்துமீறல். பட் அதுக்கு நீ ஒரு யூனிஃபார்ம்டு ஒரு அதிகாரி ஒரு தனிநபர் கிடையாது. ஒரு ஈ ரெப்ரசன்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்களே நீ அடிப்ப அப்படின்றது நீ வந்து டிட் ஃபார் டேட் நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னா அப்படி நீ இறங்கி போனால் நீ டிபார்ட்மெண்ட்டே அடிப்பேன்னு நடக்கும். அதை ஏற்றுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், குட் சவுண்ட் கான்ட்ரவர்ஷியல், பட் ஐம் ஸ்டில் பதிவு பண்ணுறேன். நான் இதை அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஐம் நாட் சேயிங் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் இட், பட் நான் இது பதிவு பண்ணுறேன். என்னென்னா, நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம சவுக் சங்கர் இருக்கார், அவர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. சரியா? 60க்கும் மேற்பட்ட வழக்குகளில் 200 காவல்துறை அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கம்ப்ளைனண்ட்டாக சம்மந்தப்பட்டிருக்காங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக விசாரணை அதிகாரியாக சம்மந்தப்பட்டிருக்காங்க, சாட்சியங்களை சம்மந்தப்பட்டிருக்காங்க. சரியா? இந்த 3லையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவர் சார்ந்த வழக்குகள் ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நீதிமன்றங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு நிலையில் அவர் போய் டிஜிபியை பார்க்குறாரு, நம்ம தமிழ்நாட்டுடைய டிஜிபியை சந்திக்கிறார். அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க, என்ன மெசேஜை டிஜிபி காவல்துறைக்கு அனுப்புகிறார்? பொய் வழக்கா, உண்மையான வழக்கா, இதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கும். சரியா? நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் கம்ப்ளைண்ட் இருக்காங்க. இதுலேயும் சில வழக்குகள் என்ன, பெண் அதிகாரிகளை பற்றி பேசியது நம்ம எல்லாரும் பார்த்தோம். வீடியோவில் பதிவாயிருக்கு. ஓப்பன் ஷட் கேஸ். அதில் விவாதிப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஓகே, லீகல் ப்ராசஸ், அதனால் அது கோர்ட்டில் நடக்குது. பட் இந்த ஓப்பன் ஷட் நீ பேசாதையா சொல்ல போகிறாங்க கிடையாது. அப்படின்னும் பொழுது இவங்கெல்லாம் வந்து டெஸ்டிஃபை பண்ணி ஆகணும். இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இவர் இப்படி சொன்னார், இதை நாங்கள் பதிவு பண்ணோம் அப்படின்லாம் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. விட்னஸ் சாட்சியங்கள், இவர் இப்படி பண்ணார் அப்படின்றத அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைனண்ட் உறுதியாக நிற்கணும். நீங்கள் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸஸ் டிஜிபி அவரே சங்கரை 40 நிமிஷம் பார்க்குறாரு அவரோட அலுவலகத்தில், அதுவும் அவருடைய அலுவலகத்தில் பார்க்குறாருன்னா என்ன மெசேஜை நீங்கள் கடத்துறீங்க? இட் வில் இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் தி இன்வெஸ்டிகேஷன். நீங்கள் என்ன மெசேஜை நீங்கள் கடத்துறீங்க? நம்மளுடைய ஹெட்டே வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எப்படி போய் சாட்சியம் சொல்கிறது அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் வருது இல்லை? அப்போ இது சரியான விஷயமா?
தப்பு இது. அப்போது இங்கே ஏன் தப்புன்னு நம்ம சொல்கிறோம்னா, டிபார்ட்மெண்ட்னு இருக்குது, ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது, ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது. சரியா? இதையெல்லாம் நீங்கள் எந்த இடத்துல மீறினாலும் அது தப்பு தான். ஏன்னா ஆல் சிரண்டன் நிரபராதியோ குற்றவாளியோ இஸ் அக்யூஸ்ட். அதுவும் உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேஸில். சாதாரண வேறு ஏதோ கேஸில் அக்யூஸ்னால் கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா எல்லார் மேலேயும் கேஸ், இப்போ என் மேலே கூட கேஸ் இருந்தால் நானும் அக்யூஸ்ட் தான். சரியா? அது வேறு. டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவர் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கு ஒன்று என்னென்னா, ஒரு காவல்துறை அதிகாரியை பேரே சொல்கிறேன் நான், அதிகாரி பேர் ரவிக்குமார். இந்த அதிகாரியை கோர்ட்டு வளாகத்தில் வச்சு உன் சட்டையை காட்டிடுவேன் அப்படின்றாப்புல சங்கர். சரியா? அப்படி சொன்னால் அந்த ரவிக்குமார் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாரு. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. இன்னி வரைக்கும் எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க? சங்கர் தான் டிஜிபியை பார்க்குறாரு. நியாயமாக நீ எஃப்ஐஆர் போடணும். அப்போ எஃப்ஐஆர் போட்டு நீ அவர் என்ன சொல்கிறாரு? சிசிடிவி எடுங்க, சிசிடிவியில் எல்லாமே பதிஞ்சிருக்குன்றார். எல்லாமே பதிஞ்சிருக்கு. சங்கர் மிரட்டுறது சிசிடிவியில் பதிஞ்சிருக்கு. எடுத்து போட வேண்டியதானே நீங்கள் எஃப்ஐஆர்? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? இப்போ இவர் ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு ஹெச்ஓபிஎஃப்ஐ மீட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாமா? அப்போது ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, அந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை அந்த காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாக்க வேண்டும். அதை விட அதிகமாக சொசைட்டி பாதுகாக்கணும். இல்லைன்னா லா அண்ட் ஆர்டரை எவனும் ஒரு இதுவாக கூட மதிக்க மாட்டோம். நம்ம வீட்டு உடைமைகள், பெண்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அவங்க தான். நீங்களும் நானும் இன்னைக்கு ரோட்டில் சொந்தமாக நடந்து வரோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரோம் அப்படின்னா காவல்துறை தான் காரணம். ஸோ இந்த பேலன்ஸ்டாக பார்க்கணும். அஃப்கோர்ஸ். பட் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, காவல்துறை அதிகாரி அத்துமீறியது என்பது ஒரு அதிகாரியுடைய செயல். ஆனால் நீ ஒரு காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட அதிகாரி எப்படி நீ அறைவே அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரான செயல். சரி, ஓகே, இது புரியுது. இப்போ ரொம்ப கொலோக்கியலாக ஓப்பனாக கேட்குறேன். கூட்டிகிட்டு போயிட்டு 6 செக்ஷனில் போட்டாங்க. 6 செக்ஷன் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உரியும் உரிச்சிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் என்னன்னா இது காவல்துறையோட வழக்கம். இதெல்லாம் நான் நியாயப்படுத்தலை. சரியா? அந்த ஏலியன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவங்க அதை லைஃப் ஃபுல்லாக அவங்க அலையணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும். சரி, அந்த ஒரு நிமிஷம் நம்மளுடைய மைண்டு வந்து ஏதோ இடத்துல நம்ம கோவமோ வாட்எவர் இட் இஸ். நான் அந்த பையனை ப்ளேம் பண்ணலைங்க, இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னடா நான் இந்த பக்கமும் பேசுகிறேன் அந்த பக்கமும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உள்ளதை உள்ளபடி நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து வில் ஹேவ் டு லுக் அட் இட் ஃப்ரம் அ பேர்ட்ஸ் ஐ பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது உங்களுக்கு உண்மைத்தன்மை ஒரு விஷயத்தில் புரியணும்னா ஏதோ ஒரு பக்கத்தோடு நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. மேலேருந்து நீங்கள் பேர்ட்ஸ் ஐ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் கழுகு பார்வையிலேருந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓகே இது இங்கே இப்படி நடந்திருக்கு, இது இங்கே நடந்திருக்கு. ஏன்னா ஒரு சம்பவம் கைமீறி போகுதுன்னா 2 தரப்புடைய ரோலும் அதில் இருக்குது. அப்போ இதில் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐ எம் லுக்கிங் அட் இட் எஸ் அந்த ஏனினும் என்ன பண்ணியிருக்கலாம்னா, இவர் காவல்துறை அதிகாரி அடிச்சுட்டாருன உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மீறிட்டா ஃபைல் கம்ப்ளைண்ட், வீடியோ ஆதாரம் இருக்குது, டேக் இட் டு த பப்ளிக். நீ கொண்டு போயிருந்தனா அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. மாறாக நீங்கள் அவரே அடித்த உடனே இன்னொன்று அந்த காவல்துறை அதிகாரியும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்படி சோக் போடுறாரு, இந்த இடத்துல கழுத்தில் சோக் போடுறாரு. அவங்க இப்படி ஹோல்டு பண்ணி இந்த பக்கம் 2 பேரும் பிடிக்கிறாங்க அந்த பையனை. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்திருந்தாருன்னா மூஸ்டனர் இறந்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? பல நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இறந்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கே அந்த இவர் ஸ்டாலின் சொன்னார் அந்த மாதிரி, சாரிம்மா அவ்வளோதான் தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு ஃபோனில் வந்து பேசிட்டு முடிச்சிடுவீங்க இல்லையா? 10 லட்சமோ 15 லட்சமோ நஷ்டஈடு கொடுத்து முடிச்சிடுவீங்க. நம்ம அஜித்குமாருக்கு நடந்தது பாருங்கள். அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் முன்னுதாரணம். காவல்துறையை சென்சிட்டைஸ் பண்ணணும். காவல்துறையை அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க முடியாது, ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கக்கூடாது. தோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுடைய வேலை பளு எனக்கு புரியுது, அவங்களோட உளவியல் ரீதியான பளு எனக்கு புரியுது. இதெல்லாம் புரிந்து கொண்டாலும் கூட அதை கடந்து அவங்க தே ஷுட் பி கிவன் ட்ரைனிங். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் இந்த இடத்த பிடிக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த கழுத்து இதுவாகி இறந்து போய் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே எல்லாம் கேமராவுக்கு முன்னாடி நடக்கிறது வேற. யூ கான்ட் டூ தட். சரி, இப்போ நீங்கள் என்கவுண்டருக்கு எதிரானவரா அப்படி எடுத்துக்கலாமா? யூ டோன்ட் சப்போர்ட் என்கவுண்டர், ரைட்? நான் சும்மா கேட்குறேன், இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன். என்கவுண்டர் பண்ணுறீங்க என்னென்னா, இதில் இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு தன்னை காத்துக்கொள்வதற்காக காவல்துறை செய்வது அப்படின்றத நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆமாம், அது யார் பண்ணாலும் தப்பு சொல்ல முடியாது. சரியா? பட் செட்டப் பண்ணி பண்ணும்பொழுது அதை நம்ம ஏற்றுக்கவும் முடியாது. சிவில் சொசைட்டியில் நம்ம எப்படி ஏற்றுக்கணும்? ஓகே, இதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ பேசிக்லி லா என்ன சொல்லுது? ஒரு போலீஸ் பப்ளிக்கை அடிக்கலாமா
அது அது இன்னும் $1 மில்லியன் கொஸ்டின். அது அடிக்கக்கூடாது. கூடாது. அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் அடிக்கக்கூடாது. டிசிப்ளின் பண்ணலாம், அடிக்கக்கூடாது. நியூட்ரலைஸ் பண்ணலாம், அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாது. லத்தி சார்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது கூட எப்போ வருதுன்னா நிலைமை கைமீறி போகும் பொழுது தான் காவல்துறைக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படுது. அதுக்கும் சில இது இருக்கு, வழிமுறைகள், நார்ம்ஸ் இருக்கு. நீயா போய் அடிக்கிறது, அரைகிறது இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஒருமையில பேசுறது அது தப்சி. அதுதான் சொல்கிறேனே, இதெல்லாம் வந்து நீங்கள் பேப்பரில் ஆன் பேப்பர் இட்ஸ் ஆல் குட். நீ நடைமுறையில் இப்போ உதாரணத்துக்கு இப்போ புழல் சிறையில் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்கார்சரேட்டட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 months இன் புழல் சிறை, 1 month இன் செங்கல்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்கேயே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, கடுமையாக நடந்துப்பாங்க. ஏன்னா அந்த காவல்துறை வேற, பிரிசன் போலீஸ் வேற, டிராஃபிக் போலீஸ் வேற, லா அண்ட் ஆர்டர் வேற. சரியா? கடுமையாக நடந்துப்பாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிறாங்களேன்னு யோசிச்சது உண்டு. ஆனால் அதில் அதர் சைடு என்னென்னா, நீங்கள் ஒரு பிளாக்ல 200 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 200 பிரிசனர்ஸ் இருக்காங்க. எல்லா செக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடியவங்க இருப்பாங்க. மித்த படித்தவங்க இருப்பான், ரோட் சைடு ரவுடி இருப்பான், பிக் பாக்கெட் இருப்பான், ஹேபிச்சுவல் அஃபெண்டர், சைக்கோ எல்லாம் இருப்பான். ஆல் கைண்ட் ஆஃப் சைக்கோஸ் இருப்பாங்க. எப்போ ஒருத்தனை அடிச்சுப்பாங்கன்னு கணிக்கவே முடியாது. இப்படி இந்த 200 பேரை மேய்ப்பதற்கு ஒரே ஒரு காவலர் தான். அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். அங்கே ஒரு காவலர் தான் இருப்பார். அந்த ஒரு பிளாக்குக்கு ஒரு காவலர் தான். ஷிஃப்ட் மாதிரி இன்னொரு காவலர் வருவார். பட் அந்த ஷிஃப்ட் பீரியடில் ஒரு காவலர் தான். எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? டே இன் அண்ட் டே அவுட். நாம் ஏதோ 6 மாதம் 7 மாதம் இருந்துட்டு வெளில வந்துடுறோம். அதே லைஃப் ஃபுல்லாக தான் பார்க்குறாங்க. இம்ப்ரெஷன்மெண்ட் தான். என்ன அவங்களால வெளியில் வர முடியும்? அந்த ஷிஃப்ட் முடிஞ்சோடனே வெளியில் போக முடியும். நம்மளால் ஒரு இன்மேட்டாக வெளியில் போக முடியாது. நமக்கு இன்னும் பெயில் கிடைச்சாலோ விடுதலை ஆனாலோ அப்போ தான் நம்ம வெளியில் போக முடியும். மற்றபடி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளியில் போக முடியும், வர முடியும். இது அட்வான்டேஜ். பட் மற்றபடி தே ஆர் ஆல்சோ இன்மேட். அப்படி தான் இருக்குது அவங்களுடைய நிலைமை. அண்ட் அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லீவே கொடுக்குறது கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷார்ட் ஸ்டாஃப்ட் அப்படின்றதுனால லீவு தரது கிடையாது. அவங்களோட பே கிரேடு, அவங்களோட பே எடுத்திங்கனாக்க இங்கே லா அண்ட் ஆர்டர் போலீஸோட கம்மி. இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து இதில் ரோட்டில் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னு பேசுகிறார். உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன் சார்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் சொல்கிறார், நீங்களாம் அதை எடுத்து பேசுங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பே கிரேட் ரொம்ப கம்மி. அப்போ அவங்க அந்த லஞ்சத்துக்கு தூண்டுறது எது? நம்மளுடைய பே கிரேடும் ஒரு காரணமாக இருக்குன்னு, அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சரி, ஐம் நாட் ட்ரைங் டு சே இவர்கள் எல்லோரும் உத்தமர்கள், நல்லவர்கள் அப்படின்னு அந்த சர்டிஃபிகேட் நான் ஜென்ரலைஸ்டாக கொடுக்க விரும்பலை. பட் அதே சமயத்தில் இவர்கள் எல்லோருமே வந்து பிரச்சனையே இல்லாதவர்கள், இவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நம்ம பொதுப்படையாக கடந்து போக முடியாது. அப்போ இந்த ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஓகேவா? இந்த அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பேரண்டிங்கில் சொல்லுவாங்க. ஸ்கூலில் கார்பரல் பனிஷ்மெண்ட் இருந்தது, இப்போது எடுத்துட்டாங்க, சரியா? ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் லா என்ன சொல்கிறது, இட்ஸ் ஆல் குட் இந்த புக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இந்த இப்படி ஹேண்டில் பண்ணாமல் சொசைட்டியில் போலீஸால் வந்து இயங்க முடியவே முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஏன் ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்தது, திருவேங்கடம் என்கவுண்டர். ஷி வாஸ் ட்ரைங் டு டெல் மீ, நீங்கள் ஓகே ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே கிஷோர், ஐ அக்ரி வித் யூ 100% நான் ஒத்துக்கிறேன். எஸ், கரெக்ட். பட் யோசிச்சு பாருங்கள், when rowdyism gets out of hand, நான் ஏதாவது ஒரு சிக்னல் அனுப்பித்தான் ஆகணும். பட்ட பகலில் இல்லை வெட்ட வெளிச்சமாக வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட இதை எடுத்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு 30 கேஸ் 40 கேஸ் இருக்கிறவன் வந்து வெட்டிட்டு துணிஞ்சு நடந்து போய் தைரியமாக சரண்டர் ஆகிறான் அப்படின்னா, அதுவும் இங்கே 4 போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி போய் சரண்டர் ஆகிறான்னா அவன் எவ்வளோ துணிச்சல் இருக்கணும்? நான் இவனை இந்த இடத்துல ஒரு சிக்னல் அனுப்பலைன்னு வைங்க, இந்த சொசைட்டி இட் பிகம்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். ஓகே, நாங்கள் அந்த ப்ளேமை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வி ஹாவ் டு டேக் தட் ப்ளேம். ஃபேக் என்கவுண்டர் ஆர் செட்டப் என்கவுண்டர் இதெல்லாம் வந்து சிவில் சொசைட்டியில் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே டு த பேப்பர் தான் நடக்குதா? எல்லா துறையும். அப்போ அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுறேன். அகெயின் ப்ராப்ளம் இஸ் ஷார்ட் ஸ்டாஃப்ட். நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் போய் நீங்கள் ஒரு போலாண்ட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலையோ வந்துட்டு நீங்கள் ஸ்வீடன்லேயோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பேச முடியாது. பிகாஸ் தேர் ப்ரிசனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் அக்காமடேஷன் மாதிரி இருக்கும், சரியா? அதனால் அங்கே அது வேறு. பட் இங்கே அப்படி கிடையாது. வேர் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். 140 கோடி மக்கள் எப்படி மேய்ப்பீங்க?
இப்போ சம்வேர் இது எல்லாமே தவிர்க்க முடியாமல் போயிடுது. ஐ எம் நாட் ஜஸ்டிஃபையிங் இட், பட் தவிர்க்க முடியலன்றதான் நான் சொல்ல வரேன். சரி, இப்போ நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஒரு பெருசாக பேச வேண்டிய டாபிக் பற்றி பேசியிருக்கோம். அதில் எல்லா ஆங்கிள்லேயும் வந்து பார்த்துருக்கோம், ஆராய்ஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிஜமாவே வந்து நாங்கள் பேசியிருக்க விஷயங்கள், அவர் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஏற்றுக்கல அப்படிங்கிறத விலாவரியாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.